நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் சென்னையோட பெருமைனே சொல்லலாம். தமிழ்நாட்டின் தலைநகரில் அமைந்திருக்கும் இந்த கோயில் தொண்டை மண்டல தேவார திருத்தலங்களில் ஒன்று. கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் 1300 வருஷம் பழமையானது. அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் ஆகியோரால் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று. இந்த கோயில் திருவிழாக்களுக்கு பேர் போனது. இந்த கோயிலில் எப்போவுமே ஏதாச்சும் ஒரு திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, திருஞான சம்பந்தரின் தேவார திருப்பதிகத்தில் இந்த கோயிலில் நடந்த திருவிழாக்களை பற்றி அவர் அழகாக பாடியிருக்காரு. அவர் பாடினது 7ஆம் நூற்றாண்டு, அதாவது கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலில் திருவிழாக்கள் நடந்ததுக்கான சான்று திருஞான சம்பந்தரின் தேவாரத்திலிருந்து நமக்கு கிடைக்குது. அப்பேற்பட்ட ரொம்பவே பழமையான ஒரு திருக்கோயில் இது. இந்த கோயில் பல்லவர்கள் மற்றும் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிழக்கு திசை ராஜகோபுரம். இதுதான் இந்த கோயிலுடைய நுழைவாயில். சென்னையில் இருக்கிற கோயில்களில் மிகப்பெரிய ராஜகோபுரம் இந்த கோயிலில் தான் இருக்குது. இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில். சென்னையில் இந்த கோயிலை தெரியாதவங்க கண்டிப்பாக இருக்க முடியாது. அதுவும் மயிலாப்பூர் மாதிரி ரொம்பவே முக்கியமான ஏரியாவில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த கோயில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில் மட்டும் இல்லை, இந்த கோயிலை சுற்றி இருக்கிற கடை வீதிகள் மற்றும் மாட வீதிகள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோயிலுக்கு மொத்தம் 2 நுழைவாயில். ஒன்று கிழக்கு திசை ராஜகோபுரம், மற்றொன்று மேற்கு திசை ராஜகோபுரம். நம்ம இப்போது கிழக்கு திசை ராஜகோபுரம் வழியாக உள்ளே போகிறோம். நம்ம கோயிலுக்கு உள்ளே நுழைஞ்சதுமே உள்ள விநாயகர் சன்னதி இருக்குது. இவர் பேர் நர்த்தன கணபதி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் விநாயகர் சன்னதி. இந்த கோயிலுடைய கோபுரத்தில் இருக்கிற சிற்பங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்குது. இவை எல்லாமே பல்லவர்கள் மற்றும் சோழர் காலத்து சிற்பங்கள்ன்றதுனால ரொம்பவே பழமையாகவும் ரொம்பவே அழகாகவும் இருக்குது. விநாயகர் சன்னதியை தொடர்ந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அடுத்ததாக அண்ணாமலையார் சன்னதி இருக்குது. அண்ணாமலையார் சன்னதியை தொடர்ந்து நீங்கள் சிங்காரவேலர் சன்னதியையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிங்காரவேலர் சன்னதியினுடைய பின்புறம். இந்த கோயில் சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை, முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே விசேஷமான கோயில். இந்த கோயிலில் அருணகிரிநாதர் முருகரை புகழ்ந்து பாடியிருக்காரு. அருணகிரிநாதர் பெரும்பாலும் முருகர் கோயிலில் தான் அவருடைய திருப்புகழை பாடியிருக்காரு. ஆனால் சில சிவன் கோயிலில் இருக்கிற முருகரையும் பாடியிருக்காரு. அதுக்கு உதாரணம் நம் மருந்தீஸ்வரர் கோயில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில், இந்த மாதிரி வெகு சில சிவன் கோயிலில் மட்டும்தான் முருகரை புகழ்ந்து அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த கோயிலில் முருகருக்குன்னு தனி திருவிழா, தனி கொடிமரம், தைப்பூசத்துக்கு முருகருக்கு தான் 2 நாள் தெப்பம், இப்படின்னு முருகப்பெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான கோயிலில் இதுவும் ஒன்று. முருகர் சன்னதியை தொடர்ந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் அருள்மிகு கபாலீஸ்வரர் சன்னதி. கொடிமரத்துக்கு பின்னாடி இவரோட சன்னதி அமைஞ்சிருக்கு. இவரோட சன்னதி மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இடதுபுறம் அருள்மிகு கற்பகாம்பாள் சன்னதி அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலில் முதல்ல கற்பகாம்பாளை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சிவனை தரிசிக்க முடியும். இந்த கோயிலில் சொல்லப்படுற புராண கதையை நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம்.
சிவபெருமான் பார்வதி தேவியாருக்கு உபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ஒரு மயில் ஒன்று அங்க நடனம் ஆடிக்கிட்டு இருக்கு. பார்வதி தேவி சிவபெருமானின் உபதேசத்தை கவனிக்காம அந்த மயிலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சிவபெருமான் கோபம் அடைஞ்சு பார்வதி தேவியார மயிலாக போக கடவாய் அப்படின்னு சொல்லி சபிச்சிடுறாரு. அவங்க இந்த மயிலாப்பூர்ல தான் அவங்க மயிலா வாழ்ந்து சிவ பூஜை செஞ்சு திரும்பி பார்வதி தேவியா மறுஉருவம் கொண்டதாகவும் அவங்களுக்கு கற்பகாம்பாள் அப்படின்னு சிவபெருமான் நாமம் சூட்டியதாகவும் இந்த கோவில் புராணம் சொல்லுது. அவங்க மயிலா பிறந்ததுனால தான் இந்த ஊருக்கு மயிலாப்பூர் திருமயிலை அப்படின்னு பெயர் வந்ததா சொல்றாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் மேற்கு திசை ராஜகோபுரம். இந்த மேற்கு திசை ராஜகோபுரத்துக்கு உள்ள நீங்க போன உடனேயே கபாலீஸ்வரர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இங்க கபாலீஸ்வரர் மேற்கு நோக்கி காட்சி தராரு. இந்த சன்னதிக்கு பின்னாடியே ரொம்ப பெரிய தெப்பக்குளம் ஒன்றும் இருக்கு. இதுதான் இந்த கோயிலுடைய தெப்பக்குளம். ரொம்பவே பெரிய குளம் இது. சென்னையில் ரொம்பவே பெரிய கோபுரம் இந்த கோயிலுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்பவே பெரிய தெப்பக்குளமும் இந்த கோயிலில் தான் இருக்குது. இந்த தெப்பக்குளத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்படி நின்று பார்க்கும்போது இந்த முழு கோயிலுடைய அமைப்புமே உங்களுக்கு தெரியும். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயிலில் நடக்கிற தெப்ப திருவிழா ரொம்பவே ஃபேமஸ். முதல் நாள் சிவபெருமானுக்கும் மற்ற 2 நாள் முருகப்பெருமானுக்கும் தைப்பூசத்தப்போ தெப்பம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த கோயிலை பற்றி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கோயிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.